வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டார்கெட்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்க ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ட்ரானீங்கன்னா போதும், ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. வாங்க இப்போது இன்னைக்கான மண்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் டார்கெட்ஸ் தான் நம்ம ரெகுலராக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பையிங்கில் நம்ம போத் அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கான பெஸ்ட் டார்கெட்டாக வந்துட்டு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ இன்றைக்கி மண்டே அனாலிசிஸ் வந்து நிஃப்டி 50க்கு மண்டே அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ மண்டே எப்படி இருந்தது, இன்றைக்கி மூவ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ எப்போவும் நம்ம ரூல் படி என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ட்ரி ஆகலை, இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரி ஆக மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் வந்துட்டு ரிவர்சல் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரி ஆயிருக்கணும். 24384 நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்சல் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு இங்கே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதோட ஹைட்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 24428ல் இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஒரு 44 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் மொமெண்டம் தான். நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ட்ரேட் ஆகே நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24438ல் நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு டார்கெட் வந்து நமக்கு அச்சீவ்டு. ஸோ 24475 வரைக்கும் ஒரு 37 பாயிண்ட் வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு மினிமமான டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தேர்ட் ட்ரேட் வந்துட்டு இங்கே நம்ம லைன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 24431ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட டாப் வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் தான். 24600 வரைக்கும் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். இங்கே வந்து 169 பாயிண்ட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இதில் நீங்கள் மினிமமாக நீங்கள் எங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான் இல்லையா? ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து காலில் வந்துட்டு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும், இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் நீங்கள் வந்து புக் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ ஓவரால் நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 206 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங், அட் த சேம் டைம் 44 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆனது இல்லையா ஃபர்ஸ்ட் ட்ரேடில். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஒரு 162 வந்து இதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வந்துட்டு மண்டே ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃபார் நிஃப்டி 50ல் யூசிங் அவர் டார்கெட்ஸ் அண்ட் யூசிங் அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேயா? ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. போத் நம்ம வந்து டார்கெட்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேட் என்ட்ராங்க. ட்ரேடிங் வியூ ஃபஸ்ட் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க நம்ம டார்கெட்ஸை யூஸ் பண்ணி. ஸோ ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ராங்க கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா. ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நமக்கு வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 24619, then 24662, 24662, then 24726, 24813, 24897, 24951, 25038, 25124. இதான் நம்ம டியூஸ்டே நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ்.
நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸையும் பார்த்துடலாம். 24473, தென் 24338, then 24253, then 24202, then 24133, 24080, 24011, then 23949. இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். நிஃப்டி 50க்கானது அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா, தென் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதான். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஷுவராக இந்த டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான மண்டே அனாலிசிஸ் தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ மண்டேக்கான நிஃப்டி 50 அனாலிசிஸ் தென் நம்ம டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ சேம் தான், நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆக மாட்டோம், நம்ம ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நம்ம லைனில் இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இது கன்ஃபர்மேஷன் கேண்டாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கான 55174 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அந்த அளவுக்கு மொமெண்டம் கிடைக்காம இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்ன ஆயிடுச்சு, இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ 55102 வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 72 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ செகண்ட் நமக்கு அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் இங்கே வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைச்சது இல்லையா. இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு மொமெண்டம் கிடைக்காம இதுவும் நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தான். இங்கேயும் நமக்கு வந்து ஒரு 94 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் மொமெண்டம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரேட் வேணுமே நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஸ்டாப் லாஸ் தான். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம லைனில் கிடைக்கிற கன்ஃபர்மேஷனை நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இந்த லைனை நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே இது வந்து அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுனால நான் இந்த லைனை என்னோட நெக்ஸ்ட் இது கன்ஃபர்மேஷன் லைனாக நான் சூஸ் பண்ணேன். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு எப்போ இங்கே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும். இங்கே எனக்கு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட லோ வேல்யூவான 555 க்ளோசிங் வேல்யூவான 55278 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கே சூப்பரான ஒரு மொமெண்டம் இருந்தது. இதோட லோ வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். 55103 வரைக்குமே 130 வரைக்கும் இங்கே வந்து ஒரு 148 பாயிண்ட் வந்து நம்மளோட தேர்ட் ட்ரேடில் நீட்டாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் அகைன் பார்த்தீங்கன்னா அதே நமக்கு மேலே அதே லைனில் தான் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டும் இதே லைனில் நமக்கு என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. 55258 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஆனால் இங்கேயும் நமக்கு அந்த அளவுக்கு மொமெண்டம் கிடைக்கல. இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். 55321 வந்துட்டு ஒரு 63 பாயிண்ட் வந்து நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடுமே வந்து ஸ்டாப் லாஸ் புக்கிங் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா. இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு என்ட்ரா இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ரூல் ஃபாலோ பண்ணல. இப்போ நீங்கள் எப்படின்னா அகைன் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது வந்துட்டு நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ணிருக்கோம். பட் இப்போ நீங்கள் வந்து என்ட்ரானதே நான் லேட்டாக தான் என்ட்ரானேன். ஸோ பட் எனக்கு வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இந்த லைனில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, நான் என்ட்ரானேன் அப்படின்னா ஷியோராக இங்கே பாருங்களேன் உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் உங்களுக்கு. ஓகேயா. ஸோ நம்ம இதில் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான நம்ம லைன் செட் பண்ணிவிட்டு லைன் மேக் பண்ணிவிட்டு அதில் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். அப்வர்டில் கிடைக்கும் போது நமக்கு வந்து கால் சைடில் நீங்கள் பை பண்ணுங்கள். ஷுவராக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்துட்டு இங்கே வந்து ரிவர்சலில் இருக்குது இல்லையா, மார்க்கெட் ரிவர்சல் டைமில் வந்து புட் சைடில் நீங்கள் பை பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு அங்கேயும் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் இருந்தது. ஸோ இதான் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து இங்கே வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 81 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸில் தான் நமக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு இல்லையா. ஒரு 229 நமக்கு ப்ராஃபிட் 229 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஒரு 148 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் ஸோ ஃபைனலி ஒரு 81 நமக்கு வந்து லாஸ் ஹிட் ஆனதில் தான் நம்ம பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. நத்திங் டு வரி. ஆல்ரெடி நம்ம நிஃப்டி 50ல் வந்துட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஒரு 162 பாயிண்ட் வந்து அங்கே ஏர்னிங் இருந்தது. அதனால இங்கே நீங்கள் ஒரு 81 வந்து நீங்கள் லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு எந்த வரியும் கிடையாது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 121 பாயிண்ட் வந்து ஓவரால் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்ம வந்து அப்போவும் நம்மளோட மண்டே ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். நான் போத் பேங்க் நிஃப்டி
அண்ட் நிஃப்டி 50 சேர்த்து சொல்கிறேன். 121 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம நீட்டாக வெளியில் வந்திருக்கோம். ஓகேயா? ஸோ இதுதான் மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ். தென் வாங்க நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 554 70 556 89 558 42 560 34 561 91 564 04 564 04 566 40 56883. இதுதான் நம்ம நாளைக்கு டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 55 268 54 938 54 746 546 14 54475 543 02 then 541 32 then 539 646. okay, so இதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் டுமாரோ. ஐ மீன் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா என்ட்ரிக்கான ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் என்ட்ராங்க. ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.